புதுசுல ஒரு வேலை அடிக்க போறேன் உனக்கு படிச்சு கொட்டையெல்லாம் ஆக்கி போயிடுச்சு. வேலை கொடுத்தாதாங்க போக முடியும், இப்படி அடிச்சு அடிக்கிறியா? ஐயோ என் புள்ளிய அடிச்சு கொள்றாளே, இத கேட்க யாரும் இல்லையா? பாத்தி உங்க அம்மா கரைச்சே அவனை அடிச்சு கொள்றேனா? வேணான்னு சொன்னேன், அவளை போய் கட்டிக்கினேடா மகனே. நீ கொஞ்சம் வாய மூடு, அது சொல்ல என்ன அடிக்குது. தங்கச்சி தங்கச்சி அண்ணா அப்பா. பொறுமைமா பொறுமை. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? இருக்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா அந்த காண்டாம இருக்கிறதுக்கு என் வாழ்க்கையே போச்சுண்ணா. மச்சான் என் தங்கச்சி எப்படி கண் கலங்க வச்சிட்டியா மச்சான்? என்ன மச்சான் அதெல்லாம்? தினம் நான் கண் கலங்கிருந்தேன், அவ அடித்து வலி தாங்காமா. அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலையா? பேசாதானே நீ? ஏமா இருமா. பின்ன என்ன, நான் ஒரு வேலை வடிக்க போக மாட்டேன், தின்றதுக்கு முன்னாடி ரெண்டு வாயை பறந்துட்டு வந்துருதுங்க. மாப்பிள்ள இந்த லெவலுக்கு என் பொண்ணை கொடுமைப்படுத்தி வச்சிருக்க. டே மயிலா மாவு தலையா, கொடுமை பண்ணது புள்ள உன் பொண்ணு தான்டா. நான் நாடா பாவம் பண்ணா? டைவர்ஸ் பண்ணுடா அவளை. என் பையன் வாழ்க்கையே போச்சு. என்ன வாழ்க்கை போச்சு? என் வாழ்க்கை தான் போச்சு உன் பிள்ளையால. உங்ககிட்ட பேசல, குண்டான தூக்கி அடிப்ப நீ. ஏமா என்ன குண்டான தூக்கி அடிக்கிறா? அடிக்கல அப்படின்னா புது குண்டான் முந்தான எத்தான் வாங்குது பாரு, அதுல எத்தனை சொட்டன்னு. முந்தா நாளுக்கு 300 சொட்டை இருக்கும் போல தெரியுது. என்னம்மா அதெல்லாம்? டென்ஷன் ஆச்சுன்னா கட்டுப்படுத்த முடியலண்ணா, அதான கோவத்துல தூக்கி எறிஞ்சிடுறேன். ஆமா ஆமா நான் மறந்துட்டேன் பாரு. நீ எரிஞ்சுதானே இந்த இடம் வளவனா இருக்கு. உனக்கு எப்பவுமே காமெடி தான். அண்ணா எனக்கு ஒரு வழி சொல்லுண்ணா. எந்த வழி சொன்னாலும் உனக்கு பத்தாது, நீ கீழே சைஸுக்கு. யோ நீ பேசாத, குண்டானதுக்கு அடிச்சிருவேன். ஏமா குடும்பம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணுமா? நான் இத்தனை நாள் இல்ல வேலைக்கு போவாம. ஆமாமா இத்தனை காலமா இவர் வேலைக்கே போகாம அம்மா மட்டும் சம்பாதிச்சு நம்மளை காப்பாத்துச்சுல. அப்ப என்ன வேலைக்கு போய் சொல்றீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து? வேணாமா, அதுதான் புது பிசினஸ் மச்சான் ஆரம்பிக்கணும்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஐ அப்பளம் பாக்கிட்டு மசாலா போறியே துண்ணே தீத்துருவா. இவன் எங்க பிசினஸ் கூட போறா? யோ திரும்ப இது பண்றியா? ஒழுங்கா எங்க அண்ணன் சொல்ற மாதிரி கேளு. நான் மச்சான் நீயே சொல்லு நான் பண்ணோன்னு. மச்சான் இந்த அப்பள பாக்கிட்டையும் பொறி பாக்கிட்டையும் தெருவா திரும்ப வித்தனா ஒரு 20 ரூபா 30 ரூபா லாபம் கிடைக்கும். அதை வச்சு பிசினஸ் டெவலப் பண்ணிக்க. என் புள்ளி என்ன தெருவா பொறுக்க சொல்றியா? பத்தியானா இந்த கேள்விக்கு எம்ம தரமாட்ட? என்னமா சொல்ற? மச்சான வியாபாரம் பாருங்கன்றேன். அதெல்லாம் செட் ஆகாது. என் புள்ளிக்கு நகை கடை வச்சு கொடு. நகை கடை வச்சு கொடுக்கணுமா? வச்சு நகை மூட்டை வக்கு இல்ல, இத நகை கடை வச்சு கொடுக்கணுமா? என்ன பிரச்சனை அங்க? நீங்க பேசுனீங்க வாங்க மாமா. என்ன என் தங்கச்சி அப்படி கொடுமை பத்துறான் உன் புள்ள? என் பையன் அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டானே. உன் பொண்ணுக்கு தான் சம வாயாச்சியா. மாமனார்னு பாக்குறது இல்ல மான கிட்ட கேள்வி கேட்பா. ஏன் உன் பொண்டாட்டி உன் புள்ள திட்டுறது இல்லையா? பெருங்கச்சின்னு மரியாதை இல்லாம பேசுறியா? இதான் சொல்லி கொடுத்தாங்களா உங்க வீட்டுல? மாமா இரு நான் பேசுறேன். என்னப்பா பிரச்சனை? சம்மதி உன் பொண்ணு என் பையனை ரொம்ப கொடுமை பத்துது. உன் புள்ள வேலைக்கே போக மாட்டான்டா, அதெல்லாம் பெருசா தெரியலையா? நீ எப்பயா வேலைக்கு போயிடா? என் புள்ளைய பத்தி பேசுறா. இப்படி வா, இதுக்கு மேல நீ பேசினா ஒன்னு அவன் மதிக்க மாட்டான். மாமா இப்படியே பேசியிருந்தா சண்டை வளர்ந்துன்னு இருக்கான். வா பேசி ஒரு தீர்வு காணுவான். தீர்வுலாம் என்ன பாக்குதா? ஏய் நாடி சொல்ற? நம்ம குடும்பத்துக்கு அவ வானா சரிப்பட்டு வராது. என்னப்பா கழிச்சு கட்டிக்கலாம்பா? கழிச்சு கட்டுறதுக்கு எதுனா வாழ மாட்டியானா? என்ன மாமா பேசுற? இங்க எனக்கு வாழ்றதே பிடிக்கலண்ணா, ஏதாவது ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருண்ணா. என்னமா பேசுற? இதுக்கு மேல உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாண மண்டபத்தை பார்த்து சவரம் வாங்கி போட்டு உனக்கு ஒரு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற அளவுக்கு இந்த அண்ணன் கிட்ட சக்தி இல்லம்மா. நீ எப்படி சொன்ன எப்படிண்ணா? இவங்க கிட்ட என்னால வாழ முடியாதுண்ணா. ஆமா என்ன நடிக்கிற பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு. நீ கம்னிக்கிற அவங்க பேசி முடிப்பா. நம்ம குடும்பத்துக்கு அவ வேணாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உசுருக்கு உத்தரவாதம் இல்ல மச்சான், கூட்டுன்னு போயிடு, உனக்கு புண்ணியமா போயிடும். எல்லாம் சேர்ந்து என் மேல பழி போடுறீங்களா உங்களை? வேணாமா, கொலை கேஸ்ல உள்ள போனா நாங்களும் தான் உள்ள போனோம். சரி எப்படியாவது பேசி அந்த ஆளு வேலைக்கு போக சொல்லுண்ணா. மச்சான் இந்த தொழில ஆரம்பி மச்சான், சிறப்பா இருக்கும். நீ சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன், எவனாவது வாங்க மாட்டானா தெரியலையா? இங்க வா, நான் சொல்லி தர மாதிரி இந்த வியாபாரத்தை நீ பண்ணு. ஒரே வருஷத்துல சூரிய வம்ச சரத்குமார் மாதிரி நீ பணக்காரன் ஆயிடுவ மச்சான். அப்ப நான் தேவயானி ஆயிடுவேனா? தேவானி ஆக மாட்டேன், தேவாங்க ஆயிடுவேன். நீ கொஞ்சம் கம்முனு இல்லையா? நீ சொல்லு மச்சான். இங்க வா மச்சான் சொல்றேன். நான் சொல்றத யாருக்கிட்டயும் சொல்லாத. தோர மச்சான் காதை காட்டு. ஓகேவா? ஓகே. நான் சொன்ன மாதிரி வியாபாரத்தை நீ பண்ணனா ஒரே வருஷத்துல சூரிய வம்ச சரத்குமார் நீதான். அது தேவையான இல்ல. நீ அவன் கூட சேர்ந்து என்ன பிரிக்கிற பத்தியாண்ணா?
போறான் புடிச்சுவோம். என் புள்ள எங்க பணக்காரன் ஆயிட போறான்னு பொங்குது பாரு மூஞ்சி. சோறு நான் தான் ஆக்கி பொண்ணு பார்த்து பேசு. ஆமா, மெல்லிஸ் அரிசி வாங்கி எனக்கு பொங்கி போடுறியா? யார் ரேஷன் கடை அரிசி தாண்டி எனக்கு பொங்கி போடுற? அத்தை கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க அத்தை. மச்சான் கிட்ட ஒரு புது பிசினஸ் சொல்லியிருக்கேன். பா வாப்பா போய் வியாபாரத்தை கவனிக்கலாம். நானா மகனே? நீட்டா வாப்பா போலாம். மச்சான் அப்பளத்தை விட்டு போறிய மச்சான்? ஆமா, இது இல்லாத வியாபாரத்தை கவனிக்கிட்டா குடு மச்சான். அப்படியே உன் தங்கச்சி வாயை அடிக்கிட்டு போ மச்சான். மகனே, ஒரே வருஷத்துல அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுத்துடுற மகனே. அவன் ஒரு விளங்காதவன், நீ ஒரு விளங்காதவ. கார் வாங்கி தரேன் உன் புள்ள. பத்தியாப்பா, விளங்காதவன் சொல்றா உன் தங்காச்சி. தங்கச்சி கொழுக்கட்டை கொஞ்ச நேரம் கம்முன்னு இரும்மா. ஏமா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? இப்ப என்னத்துக்கு கொழுக்கட்டை பேரா சொல்ற? என் பேரை நான் மாத்திட்டேன், ராஷ்மிகா. அது ராஷ்மிகாவுக்கு தெரிஞ்சதுன்னா ராவோட ராவா கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்திக்கும். இந்த பேர்லாம் எதுக்குமா உனக்கு? அடியே கொழுக்குட்டி அவன் பேரு. பாரு, அந்த கேள்வி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. விடுமா, என்னை கூட தொட்டன்றாங்க, நான் கவலைப்படுறேன் பாரு. தொங்காச்சி சி தங்கச்சி போ, இதுக்கு மேலாவது ஒழுங்கா இரு. மாப்பிளை வித்துட்டு லாபத்தோட வருவாரு. அப்படியே லாபம் வந்துடும். போயிருக்கானே என் மாமனாரு, குடிகார மாமனாரு, குடிச்சிட்டு எங்க படுத்து கிடப்பான். மாமனார் குடிப்பாரா? எனக்கு விஷயம் தெரியாம போச்சா? இப்பதான் தெரிஞ்சிச்சு. என்ன கூட்டிட்டு போயிடுவாப்பா? அட யாருமா நீ? அவன் கூட சேர்ந்து விளாண்டான். சம்மந்தே சம்மந்தே. உடு தங்கச்சி, வாழ்க்கைனா பல சிக்கல்கள் இருக்கதான் செய்யும். இதுக்கு மேல உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நாசமா போச்சுப்பா. தம்பி, உன் தங்கச்சி பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லைப்பா. சமையல சொல்றீங்களா? போ என் தங்கச்சி நல்லா கத்துப்பா. சரி நான் போயிட்டு வரேன். இவன் ஒரு அறவேக்காடு பழுகுது. நான் ஒன்னு சொன்னா இவன் ஒன்னு சொல்லிக்கணும் போறான். அதுக்காக தான்டா இருக்கிறேன் அம்சமா. ஆனா பொண்ணுதான் கிடைக்க மாட்டேங்குது. என்னப்பா அதையா பிரிக்க முடியல? குடுப்பா. இப்படி பிக்கணும். நவ போட்டு ஈத்துங்கிற. அப்பளம் 20 ரூபாய். குடு குடு. டக்குன்னு குடுப்பா, லாபத்தை கவனிக்கினா. அப்பளம் நேத்துக்கு ஏமாத்துறானுங்களே. தாயா. ஆஹா, 5 ரூபாய் போயிட்டு 20 ரூபாய்க்கு விற்கிறோம். மச்சான் சூப்பர் ஐடியாடா. இதுதான் நம்மளுக்கு பொண்ணு கிடைக்காத காரணமும். எல்லா அப்பத்தையும் திண்டு படுத்துருச்சிங்களா? இன்னும் ஆளே காணோம். ஏய், நான் அந்த பக்கம் பாத்துங்கிற. அப்பளம் பாயிட்ட தீட்டு அப்படியே ஓட்டணும்னு பாத்துங்கிறியா? ஆமா, உன் புத்தி அப்படியே புத்தி தானே. ஏய், இங்க பாரு பணத்தை. இவ்வளவு பணம் எப்படியா? இங்க கொள்ளடிச்சா என்ன? இந்த மாதிரி மகளை இப்படி பேசுறா? வாய்ச்சி சமாளிச்சுட்டு அப்பளம் பாக்கெட் வித்தா இவ்வளவு பணம் வந்துச்சு. மச்சான் சொன்ன ஐடியா வேலை வந்துச்சு. யோ, குடியா பணத்தை. உனக்காக மீன் குழம்பு வச்சிருக்கேன், மழையா சாப்பிட. ஆஹா, காசு இருந்தாதான் மசிறீங்க. பாத்துக்கிறேன். இதே மாதிரி சம்பாரிச்சு வந்து குடுப்பியா? நான் கழுத்துக்கு நகையும் ஒட்டியானமும் செஞ்சு போட்டுப்பேனா. அதுக்கு முன்னால ஒரு எலி மருந்து வாங்கி துண்டு போய் சேர்ந்துருவியான். என்னையா பணம் சம்பாதிச்சுன்னு கொழுப்பா? ஆமா, உனக்கு தான் கொழுப்பு கம்மியாகுது, எனக்கு தான் கொழுப்பு அதிகமாகுது. ஏய், வந்து மீன் குழம்பு ஊத்து. காசு தரவா லூசு.